ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குருத்தோலை ஞாயிறு உலகம் எங்கிலும் இன்றைக்கு இந்த குருத்தோலை ஞாயிறு என்ன பண்ணியிருக்காங்க, ஆசரித்து கொண்டும் கொண்டாடி கொண்டும் என்ன பண்ணுறாங்க, ஆசரித்து வருகிறார்கள். நாமும் இந்த காலவெளியில் கர்த்தருடைய சமூகத்தில் வந்து கர்த்தரை மகிமைப்படுத்த கர்த்தர் கிருபை கொடுத்தார். இந்த நாளிலிருந்து பர்டிகுலராக என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த வாரத்தை அவருடைய சிலுவையின் தியானம் ப்ளஸ் அவருடைய உயிர்த்தெழுதனால இன்றையிலிருந்து என்ன சொல்கிறாங்க, ஹோலி வீக் அப்படின்றாங்க, பரிசுத்த வாரம். நமக்கு ஒவ்வொரு நாளும் எப்படி இருக்கணும்னா பரிசுத்த நாளாக இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதான் ஆண்டவர் நம்மள்கிட்ட எதிர்பார்க்கிறதான காரியம். இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து செல்லலாம். இன்றைக்கு ஏகப்பட்ட தடைகள். நீங்கள் பர்டிகுலராக நம்முடைய ஆராதனை ஸ்தலத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா மெயினாக எலி தான். நேற்று கிட்டத்தட்ட ஒரு 8 குட்டி எலி இருந்தது, தூக்கி போட்டோம். நைட்டாக சொன்னேன் இதனுடைய விளைவுகள் காலையில் பார்க்கலாம் அப்படின்னு. அந்த எலி எல்லாம் பின்னாடி எல்லாம் கடிச்சு விட்டுருச்சு, எதுவுமே வேலை செய்யலை. ஜென்ரேட்டர் இருந்தும் என்ன பண்ணல, உள்ளுக்குள்ளே ஏதோ ஷார்ட் ஆகுது. ஜெபம் பண்ணிக்கோங்க. இதனால் ஏகப்பட்ட செலவுகள், அதெல்லாம் செலவை காட்டிலும் வேலைகள், தம்பிகளுக்கு நிறைய வேலைகள் வந்தால் எதுவுமே வேலை செய்யலை. ஆராதனைக்காக பர்டிகுலராக என்ன பண்ணுங்கள், எல்லாம் ஜெபம் பண்ணிட்டு வாங்க. கர்த்தர் நம்ம ஆசீர்வதிப்பாராக. நம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்ல வாசிக்கலாம். யோவானின் சுவிசேஷ புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். மறுநாளிலே இயேசு எருசலேமுக்கு வருகிறார் என்று பண்டிகைக்கு வந்த திரளான ஜனங்கள் கேள்விப்பட்டு குருத்தோலைகளை பிடித்துக் கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு, ஓசன்னா கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரித்தார்கள். அல்லாமலும் சீயோன் குமாரத்தியே பயப்படாதே, உன் ராஜா கழுதை குட்டியின் மேல் ஏறி வருகிறார் என்று எழுதியிருக்கிற பிரகாரமாக இயேசு ஒரு கழுதை குட்டியை கண்டு அதின் மேல் ஏறி போனார். இவைகளை அவருடைய சீஷர்கள் துவக்கத்திலே அறியவில்லை. இயேசு மகிமை அடைந்த பின்பு இப்படி அவரை குறித்து எழுதியிருக்கிறதையும் தாங்கள் இப்படி அவருக்கு செய்ததையும் நினைவு கூர்ந்தார்கள். அன்றியும் அவருடனே கூட இருந்த ஜனங்கள் அவர் லாசருவை கல்லறையிலிருந்து வெளியே வரவழைத்து அவனை உயிரோடு எழுப்பினார் என்று சாட்சி கொடுத்தார்கள். போதும். அல்லாமல் சீசர்கள் என்ன பண்ணாங்களா, இயேசு மகிமை அடைந்த பின்பு அவரை குறித்து எழுதினதான தீர்க்க தரிசனம் நிறைவேறியதனை குறித்து அவங்க என்ன பண்ணாங்க, நினைவு கூர்ந்தாங்க. இவர்கள் இயேசுக்கு என்ன செய்தார்கள் என்பதை என்ன பண்ணாங்க, நினைவு கூர்ந்தார்கள். ஏற்கனவே தீர்க்கதரிசினாலே சகரியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் சொல்லப்பட்டபடி அந்த வார்த்தை என்ன பண்ணுச்சு, சீயோன் குமாரத்தியே மிகவும் கலிகூறு, எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். நீதியுள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மையுள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார். இங்க சொல்லப்பட்டதான தீர்க்க தரிசனமான வார்த்தை நிறைவேறினது. அது என்ன பண்ணாங்க சீசர்கள், ஆண்டவர் இயேசுவானவர் உயிர் தெழுந்து மகிமை அடைந்த பின்பு அதை என்ன பண்ணாங்க, நினைவு கூர்ந்தார்கள். இயேசுக்கு என்னெல்லாம் செய்தார்களோ ஏற்கனவே சொல்லப்பட்டது. அவர் ஓசன்னா என்று ஆர்ப்பரிப்பார். இயேசு ராஜா, அவர் என்ன பண்றார், அவர் தாவீதின் குமாரன், அவர் ராஜா என்று சொல்லி அவர் என்ன பண்ணாங்க, வாழ்த்தி அவருக்கு என்ன பண்ணாங்க, முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் என்ன பண்ணாங்க, ஓசன்னா என்று சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்தினார்கள். ஓசன்னா என்றால்
கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். யோசனா என்றால் அவர்கள் இயேசுவை பார்த்து என்ன பண்ணாங்கன்னா, இயேசுவே எங்களை ரட்சியும், இயேசுவே எங்களுடைய காரியத்தை வாய்க்க பண்ணும் என்று சொல்லி என்ன பண்ணாங்க, மகிமைப்படுத்த. இதனுடைய வசனம் சங்கீதம் 118:25 சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுவே என்ன பண்ணுங்க, எங்களை ரட்சியும், இயேசுவே எங்களுடைய காரியங்களை என்ன பண்ணுங்க வாய்க்க. ஓசனா என்றால் அதுதான் அர்த்தம். நம்ம ஓசனா என்று சொல்லும் பொழுது நம்ம அறியாமே என்ன பண்ற, இயேசுவை நோக்கி ஆண்டவரை என்ன பண்ணுங்க, எங்களை ரட்சியும், இயேசுவே எங்களை என்ன பண்ணுங்க காப்பாற்றும், எங்களுடைய காரியங்களை என்ன பண்ணுங்க வாய்க்க செய்யும். வாசிக்கலாம் தொடர்ந்து. இந்த நாளுக்குண்டான கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்லலாம். 23வது வசனத்திலிருந்து வாசிங்களேன். யோவான் 12:23 அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேளை வந்தது, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும். அல்லேலூயா. மெய்யாகவே மெய்யாகவே ஆண்டவர் மகிமைப்படுவதற்கு முன்பதாக அவர் சொன்னதான வார்த்தை, மெய்யாகவே மெய்யாகவே நான் என்ன பண்றேன் உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த சம்பவம் 4 சுவிசேஷங்கள்ல என்ன பண்ணிருக்கு, எழுதப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு சுவிசேஷகன் எழுதினவர்களும் என்ன பண்ணாங்க, ஒவ்வொரு காரியத்தை சொல்லுவாங்க, ஒரு சில காரியம் சொல்லப்பட்டிருக்காது. ஆனால் இந்த சம்பவத்தை குறித்து ஆண்டவர் என்ன பண்றாரு, அவர் ராஜாவாக வெற்றி அடைந்தவராக அவர் எருசலேமுக்குள்ள பிரவேசிக்கிறதை குறித்து இந்த 4 புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு. பிற்பாடு ஆண்டவர் சொல்றாரு, அவர் என்ன பண்றாரு, நேரம் எங்க போறாரு, தேவாலயத்துக்கு போறாரு. தேவாலயத்தில் போய் என்ன பண்றாங்க, அங்க என்ன பார்க்கிறார் ஆண்டவர், புறா விற்கிறவர்களையும் காசு விற்கிறவர்களையும் கண்டு என்ன பண்றாரு, கோபப்பட்டு ஒரு சாட்டை உண்டு பண்ணி அவர்கள் எல்லாம் அடித்து துரத்தி அவர் சொல்றாரு, என் வீடு சகல ஜனங்களுக்கு ஜெப வீடு என்று என்ன பண்ணிருக்கு, எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லி என்ன பண்ண வைராக்கியமா எல்லாத்தையும் அடிச்சு துரத்துறாரு. இந்த யோவான் புஸ்தகத்தில் மட்டும் ஸ்பெஷலா சொல்றாரு, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு என்ன பண்றேன் சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும். ஆண்டவர் ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை சொல்லித்தரார். ஆண்டவர் தன்னுடைய காரியத்தின் குறித்து ஆண்டவர் என்ன பண்றார், வெளிப்படுத்துகிறார். கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் அது எப்படி இருக்கும், அதுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. நம்ம ஒரு விதையை விதைக்கிறோம், அந்த விதை என்ன பண்ணோம், அது போய் அப்படியே இருந்துச்சுன்னா அதில் என்ன இல்லை, ஒரு பிரயோஜனமே இல்லை. அந்த விதை நிலத்துக்குள்ள புதைச்சதுக்கு அப்புறம் அது என்ன பண்ணும், அது சாகணும், செத்தாதான் அது என்ன பண்ணும், மிகுந்த பலனை கொடுக்கும். அது போல ஆண்டவர் சொல்றாரு, கோதுமை மணியானது சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததே ஆகில். அடுத்த வசந்த வாசிங்க. தன் ஜீவனை நேசிக்கிறவன் அதை இழந்து போவான். இந்த உலகத்தில் தன் ஜீவனை வெறுக்கிறவனோ அது என்ன நித்திய ஜீவ காலமாய் காத்துக்கொள்வான். அடுத்த வசனத்தை வாசிக்கிறேன். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானானால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். போதும். இந்த மாசத்தினுடைய வாக்குத்தத்தை என்ன வாசிங்களா, 2 தீமோத்தி 4ஆம் அதிகாரம் 8வது வசனம். 8வது வசனம். இது முதல் எனக்காக நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது, நீதியுள்ள நியாயாதிபதியாகிய அந்நாளிலே அதை எனக்கு தந்தருள்வார். எனக்கு மாத்திரமல்ல, அவருடைய பிரசன்னமாகுதலை விரும்புகிற யாவருக்கு அதை தின்படுவார். அவருடைய வருகை குறித்து நாம் என்ன பண்றோம், இந்த நாட்கள், இந்த கடந்த 4 வாரங்களாக என்ன பண்றோம், தியானித்துக் கொண்டிருக்கிறோம்.
இன்றைக்கு பஸ்கா பண்டிகை, இன்றைக்கு குருத்தோலை ஞாயிறு, பாம் சண்டே, இன்றைக்கு என்ன வார்த்தை ஆண்டவர் தியானித்து கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் தெளிவா நம்முடைய வாக்குத்தத்தத்துக்கு ஏற்ற மாதிரி ஆண்டவர் கொடுத்தார். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானால் அவன் என்ன பண்ணுவான்? அந்த வசனம் ஆரம்பத்துல இருந்து வாசிங்க. என்னை பின்பற்ற கடவன், நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரன் இருப்பான். போதும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் வார்த்தை. நான் எங்க இருக்கிறேனோ அங்கே என்ன பண்ணுவான்? என் ஊழியக்காரன். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானா? ஊழியம் செய்யறது என்றால் வேலை செய்யறது. இன்னும் ஊழியம்னா நார்மலாக இன்னும் நமக்குள்ள என்ன இருக்குன்னா ஊழியக்காரங்க தான் ஊழியம் செய்வாங்க. இந்த ஊழியக்காரனாலே அதுக்கு பேர் என்ன? வேலை. இன்னும் இங்கிலீஷ் பைபிளில் வாசி பார்த்தீங்கன்னா சர்வ்ஸ் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கோம். ஆண்டவரை சேவிக்கிற யாவரும் ஊழியக்காரர்கள் என்ற பதம். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானால் அவன் என்ன பண்ணுவான்? என்னோடு கூட இருப்பான்றார் ஆண்டவர். நம்ம அந்த ஆண்டவருடைய வருகைக்கு நீங்கள் போகணும் அப்படின்னா ஆண்டவரை நம்ம என்ன பண்ணணும்? நம்ம சேவிக்கிறவர்களாக இருக்கணும். ஆண்டவரை நம்ம வணங்குகிற, ஆண்டவரை தொழுது கொள்கிறவர்களாக இருக்கும். சங்கீதம் 33 வாசிக்கிறோம். சங்கீதம் 33 முதலாவது வசனத்தை வாசிங்களேன். சங்கீதம் 33. நீதிமான்களே கர்த்தருக்குள் களி கூறுங்கள், துதி செய்வது செம்மையானவர்களுக்கு தகும். 2வது வசனத்தை வாசிங்க. சுரமண்டலத்தினால் கர்த்தரை துதித்து 10 நரம்பு வீணையினாலும். இல்ல, அப்புறம் ஊழியக்காரரு, கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கிற ஊழியக்காரரு இருக்கும். யாரெல்லாம் ஆண்டவருடைய சமூகத்தில் வருகிறார்களோ அவர்களுக்கு பேர் தான் ஊழியக்காரர்கள். கர்த்தரை என்ன பண்ணும்? சேவிக்கணும். யோசுவா சொல்லுகிறார், நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரை சேவிப்போம். கர்த்தரை சேவிப்பது உங்களுக்கு ஆகாதது என்று கண்டால் பின்ன யாரை சேவிப்பீர்கள்? கர்த்தரை நம்ம என்ன பண்ணுவோம்? யாரெல்லாம் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறார்களோ அவர்கள் என்ன பண்ணுவாங்க? அவங்க என்ன பண்ணுமா? வசனத்தை விட்டுறாதீங்க, அப்படியே கோர்வை வாங்க. கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவங்க என்ன பண்ணும்? அவரை பின்தொடர கடவன் என்று வேதம் சொல்லுகிறது. யார் அவரை பின்தொடர்றார்களோ அவங்க தான் என்ன பண்ண முடியும்? அவரை சேவிக்க முடியும். யார் அவரை ஃபாலோ பண்றாங்களோ, பின்தொடர்றவனா ஃபாலோ பண்றது, அவருடைய அடிச்சுவடுகளை ஃபாலோ பண்றது. இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாதபடிக்கு தேவனுக்கு பிரியமான காரியம். இயேசுவானவர் இந்த உலகத்துக்கு வந்தது பிதாவினுடைய சித்தம் செய்வதற்கு தான். அதற்கு தான் ஆண்டவர் நம்மை என்ன பண்ணியிருக்கார்? அழைத்திருக்கிறார். கோதுமை மேனையானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் அது இருக்கும், தனித்திருக்கும். ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு சொல்றாரு. செத்ததேயாகில் அது மிகுந்த பலனை கொடுக்கும். ஆண்டவர் அதே காரியத்தை நம்மகிட்ட என்ன பண்றாரு? எதிர்பார்க்கிறார். அதே காரியத்தை ஆண்டவர் நம்மகிட்ட என்ன பண்றாரு? எதிர்பார்க்கிறார். செத்ததேயாக நாம என்ன பண்ணணும்? ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறவர்களாக, ஆண்டவரை சேவிக்கிறவர்களாக. ஊழியம் செய்வது என்றால் ஆண்டவரை என்ன பண்ணுவது? சேவிப்பது, கர்த்தரை ஆராதிப்பது. கர்த்தரை ஆராதிப்பது, கர்த்தரை துதி. சங்கீதம் 92 வாசிக்கிறோம். கர்த்தரை துதிப்பதும் உன்னதமானவரே உம்முடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவதும் நல்லது. கர்த்தரை சேவிப்பது ஆகாதது என்று கண்டால் கர்த்தரை நாம் எப்படி சேவிக்கணும்? கர்த்தருக்கு நாம் எப்படி ஊழியம் செய்யணும்? முழு மனதோடு கூட, முழு ஆத்மாவோடு கூட உன் தேவனாகிய கர்த்தரில் என்ன பண்ணு? அன்பு கூறு. அதான் ஃபாதர் அழகாக எழுதுறாரு. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். கர்த்தரை நம்ம என்ன பண்ணணும்? கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்? கர்த்தரை தேட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில், கர்த்தருக்கு நம்ம ஆராதனை செலுத்த வேண்டிய நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும்? ஆராதனை செய்வது, அவருக்கு ஊழியம் செய்வது. ஊழியம் செய்வதுன்னா நம்ம அந்த தவறான பதத்திலே, தவறான கண்ணோட்டத்தில் நோக்கினால தான் நமக்குள்ள ஒரு குற்ற உணர்வு காணப்படுகிறது. நமக்கு எங்க ஒரு குற்ற உணர்வு வரணும் அப்படின்னா, கர்த்தரை சேவிக்கிறதான காரியத்தில், கர்த்தரை பின்பற்றுகிறதான காரியத்தில் நம்ம என்ன பண்ணணும்? கர்த்தருக்கு அதில் உண்மை காணப்படணும். கொஞ்சத்தில் உண்மை உள்ளவன்
அநேகத்துல அதிகாரியா இருக்கான். கொஞ்சத்துல சின்ன சின்ன காரியம், கொஞ்சத்துலனா கொஞ்சம் உண்மை இருந்தா போதும்னு அர்த்தம் இல்லை. கொஞ்சம் உண்மை இருந்தா போதுங்க, ஆண்டவர் ஆசீர்வதிச்சு. அப்படி இல்லை. உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். கொஞ்சத்துல உண்மை என்றால் சின்ன சின்ன காரியத்துல கூட நம்ம எப்படி இருக்கணும்? உண்மையா இருக்கணும். சின்ன சின்ன காரியத்துல கூட. நான் எங்கள் ஈரோட்டில் நான் உடன் ஊழியராக நான் இருக்கும் பொழுது எல்லா வேலைகளையும் நான் செய்வேன். அதனால தான் இன்றைக்கி எல்லா வேலைகளையும் செய்கிறதுக்கு என்ன ஃபால்ட் வந்தாலும் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவேன் நான். அந்த சின்ன சின்ன வேலை, இந்த பாய் போடுற வேலையெல்லாம் கூட செஞ்சால் கூட என்னுடைய இன்னொரு அவரும் என்னோடய பாஸ்டரோட அவரோட பையன், ரெண்டாவது பையன், அவரும் உடன் ஊழியராக தான் இருந்தார். அவர் சொல்லுவார், நீ ஊழியக்காரன் ஆகிட்ட எதுக்கு நீ இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்ருக்கிற? பசங்கள்கிட்ட சொன்ன என்ன பண்ண மாட்டாங்க, செய்ய மாட்டாங்களா? கண்டிப்பாக செய்வாங்க தான், கண்டிப்பாக பசங்க கீழ்ப்படிவாங்க தான். ஆனால் எனக்கு கொடுக்கப்பட்ட வேலையில் சின்ன வேலையாக இருந்தாலும் பெரிய வேலையாக இருந்தாலும் நான் என்ன பண்ணேன், நான் செய்கிறது நான் ஆண்டவருக்காக செய்கிறேன். எதை செய்தாலும், கொலேசியரில் வாசிக்கிறேன், எதை செய்தாலும் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யணும்னு வசனம் சொல்லுகிறது. கர்த்தருக்காக நீங்கள் செய்வீன்னு எதை செய்தாலும். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானால் அவனை பிதாவானவர் என்ன பண்ணுவார்? கனம் பண்ணுவார். நான் அடிக்கடி நான் சொல்கிறதான், இந்த ஊழியத்துக்கு நான் தகுதியே இல்லை, நான் இந்த ஊழியத்துக்கே வரக்கூடாதுன்னு தான் இருந்தேன். ஆனால் ஆண்டவர் என்னை அழைத்து கொண்டு வந்து இந்த உன்னதமான ஊழியத்தை செய்யும்படிக்கு ஆண்டவர் கிருபை பாராட்டி இருக்கிறார். அதை கனம் பண்ணி இருக்கிறார். நம்ம செய்கிறதான எந்த காரியத்தை செய்தாலும், எதை செய்தாலும் ஆண்டவருடைய நாம மகிமைக்கென்று செய்யணும். மனுஷர்கள் பார்க்குறாங்கன்னு என்ன பண்ணக்கூடாது. மனுஷர்கள் பார்க்கிற விதமா நம்ம எல்லாரும் என்ன பண்ணுவோம், மனுஷர்கள் நம்மை மெச்சிக்கணும். மனுஷர்களுடைய மெச்சிக்கிறது, மனுஷர்கள் நம்மை பாராட்டுவது, அதெல்லாம் என்ன அந்த கொஞ்ச நேரத்துக்கு தான். அதில் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆனால் நம்ம அதைத்தான் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த பிரயோஜனம் இல்லாத காரியத்துக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஏங்குகிறோம். ஆனால் நம்முடைய வாஞ்சை விருப்பம் எல்லாம் ஆண்டவருக்காக. ஆண்டவருக்காக நம் எந்த காரியத்தை செய்தானாலும், ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானால் பிதாவானவர் அவன் என்ன பண்ணுவாரா, கனம் பண்ணுவார். ஊழியம் செய்வது என்பது கர்த்தருக்காக நிற்பது. ஊழியம் செய்வது என்பது கர்த்தருக்காக எல்லா காரியத்திலும் நிற்பது. அது ஆராதனைக்கு மாத்திரமல்ல, நம்ம எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவருக்காக நம்ம என்ன பண்ணணும், நம்ம ஆண்டவருடைய நாம மகிமைக்கென்று என்ன பண்ணணும், வாழணும். ஆண்டவருடைய நாம மகிமைக்காக நம்ம என்ன பண்ணணும், வாழணும். கிறிஸ்தவன் அப்படின்னா கிறிஸ்து பிளஸ் அவன், அதுதான் கிறிஸ்தவன் அர்த்தம். அப்படின்னா கிறிஸ்துவை நம்மளாம் எப்படி இருக்கிறோம், உடையவர்களாக இருக்கிறோம். என்றைக்கு ஆண்டவரை சொந்த ரட்சகராக அவரை ஏற்றுக்கொண்டோமோ, விசுவாசித்து ஏற்றுக்கொண்டோமோ, அன்றைக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அவருடைய பிள்ளைகளாகும்படிக்கு என்ன பண்ணியிருக்கார், அதிகாரத்தை கொடுத்திருக்கார். என்றைக்கு ஞான ஸ்நானத்துக்குள்ளாக நம்ம சென்றோமோ, அன்றைக்கே நம்ம அவரை என்ன பண்ணியிருக்கோம், கிறிஸ்துவை எப்படி ஒரு புது துணி போர்த்திருக்கிறது போல கிறிஸ்துவை நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அணிந்திருக்கிறோம். அப்ப நம்ம எப்படி இருக்கணும், கிறிஸ்து இருந்தது போல. கிறிஸ்து போன வாரத்தில் தான் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானித்தோம். மோசே கர்த்தருடைய வீட்டில் என்ன பண்ணா, எங்கும் உண்மையில இருந்தா. அதே போல கிறிஸ்துவும் என்ன பண்ணா, அவருடைய வீட்டில் உண்மை உள்ளவராக இருக்கிறார் பார்த்தோம். நம்ம ஆண்டவர் என்ன பண்றாரு, அந்த உண்மைக்கு பாத்திரவான்களாக மாற்றுகிறார் என்று நம் கர்த்தருடைய வார்த்தையை தியானித்தோம். நம்முடைய வாழ்க்கையில கொஞ்சத்துல உண்மை என்ன பண்ணணும், உண்மை இருக்கும் என்றால் ஆண்டவர் என்ன பண்ணுவார், அநேகத்தில் அதிகாரியாக வைப்பார். அதனால தான் இந்த தாளந்து கதையை ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார். ஒரு எஜமானன் வெளியூர் போகும்பொழுது தன்னுடைய ஊழியக்காரர்களை அழைத்து என்ன பண்றாரு, ஒருத்தனுக்கு 5 தாளந்து, ஒருத்தன் கையில 2 தாளந்து, ஒருத்தன் கையில 1 தாளந்து கொடுத்துட்டு போறாரு. போயிட்டு தூர தேசத்துக்கு போயிட்டு ரிட்டர்ன் வந்ததுக்கு பிற்பாடு என்ன பண்றாரு, அவனோட ஊழியக்காரர்களை அழைத்து என்ன பண்றாரு, விசாரிக்கிறார். உங்களுக்கு என்ன பண்ண பொறுப்புகளை கொடுத்துட்டு போனேன், அந்த பொறுப்பை நீங்க என்ன பண்ணீங்க. 5 தாளந்து வாங்கினவன் என்ன பண்ணா, பயபக்தியோடு அதை என்ன பண்ண 10 தாளந்தா மாட்டினான். 2 தாளந்து வாங்கினவன் அதே போல 4 தாளந்தா மாட்டினான். ஆனால் 1 தாளந்து வாங்கினவனும் என்ன பண்ணிட்டான், போய் பதச்சு வச்சுட்டான். ஏன்னா அவன் என்ன பண்ணான், மற்றவங்களோட கூட என்ன பண்ணான், தன்னை கம்பேர் பண்ணி பார்க்குறான். அவங்களுக்குலாம் ஜாஸ்தி கிடைச்சிருக்குது, அவங்களுக்குலாம் ஆண்டவர் நிறைய திறமை கொடுத்துருக்காரு, ஆனால் எனக்கு மட்டும் என்ன இல்லை, ஒன்றுமே கொடுக்கல. நமக்கு கொடுத்துருக்கிறதான திறமையை, நமக்கு கொடுத்துருக்கிறதான தாளந்தை நம்ம என்ன பண்ணணும், பயன்படுத்தணும், பிரயோஜனப்படுத்தணும். மற்றவர்களுக்காக நம்ம என்ன பண்ணக்கூடாது, மற்றவர்களோடு கூட நம்ம என்ன பண்ண போட்டி போடக்கூடாது. ஆண்டவர் நம்ம என்ன பண்ணுறார், பார்க்கிறார்.
சங்கீதக்காரன் சொல்றார், இருதயத்தை ஆராய்ந்து அறிந்திருக்கிற தேவன், நம்முடைய உள்ளந்திரியங்களை அறிந்திருக்கிற தேவன், நம்முடைய நினைவுகளை எல்லாம் அறிந்திருக்கிற தேவன். நம்ம மனசுல என்ன நினைச்சு நம்ம செய்கிறத மட்டும் அவர் பார்க்கல, நம்முடைய நினைவுகளை எல்லாம் அறிந்திருக்கிற தேவன். நம்ம என்ன நினைச்சாலும் போதும், நம்முடைய நாவில் சொல் பிறவாததற்கு முன்னமே அவைகளை எல்லாம் என்ன பண்ணியிருக்கார், அறிந்திருக்கிறார். நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாக செய்கிறதான தேவன். பல நேரங்களில் நம்ம ஆண்டவர்கிட்ட வேண்டிக் கொள்வோம், இதை செய்யுங்க அதை செய்யுங்க. சில நேரம் என்ன பண்ணுவோம், நம்ம வேண்டிக் கொள்ளாததெல்லாம் கிடைக்கும். யாராவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா, இதெல்லாம் நான் கேட்கவே இல்லையே, எனக்கு வாழ்க்கையில் வந்துக்கிட்டே இருக்குது. கேட்டிருக்க மாட்டீங்க, ஆனால் என்னைக்கோ ஒரு நாள் யோசிச்சிருப்பீங்க, இப்படி இருந்தால் நல்லா இருக்கும்னு. நம்முடைய மன வாங்கி ஆயினாவது சங்கீதம் 24 சொல்லு, உம்முடைய மன விருப்பத்தின்படி உனக்கு தந்தர்லி, உம்முடைய ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக. நம்ம கேட்டுக்கொள்ளாதது எதுவோ அதெல்லாம் என்ன பண்ணுமா, கொடுக்கப்படும். எப்போ கொடுக்கப்படும்? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் என்ன பண்ணும், உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். முதலாவது எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று என்ன பண்ண வேண்டாம், எதற்கும் கவலைப்பட வேண்டாம். அந்தந்த நாளுக்கு அதனுடைய பாடு போதும். நாளைக்காக நீ என்ன பண்ண வேண்டாம், கவலைப்படாத. நாளை திணித்து என்ன பண்ணாத, குறிச்சு கவலைப்படாத. ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். முதலாவது நம்ம செய்ய வேண்டிய காரியம், தேவன் என்ன பண்ணுங்க, தேடுங்க. தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்க. அந்த தேவனுடைய ராஜ்யத்தை நமக்கு கொடுப்பதற்கு பிதாவானவர் எப்படி இருக்கிறாரா, பிரியமாய் இருக்கிறார். நம்முடைய இருதயம் எங்கே இருக்கும், நம்முடைய பொக்கிஷம் எங்கே இருக்குதோ அங்கே நம்முடைய இருதயம் என்ன பண்ணும், காணப்படும். அவருடைய ராஜ்யத்தின் மேல நம்முடைய இருதயம் இருக்கும் என்றால் அதை நீங்க வாஞ்சிப்பீங்கன்னா ஆண்டவர் என்ன பண்றாரு, தம்முடைய ராஜ்யத்தையே கொடுக்கறதுக்கு அவர் ரெடியா இருக்கிறார். அவருடைய ராஜ்யம் நம்ம கையில் இருந்ததுன்னா, என் வீட்டில் என்னுடைய பையன் என்கிட்ட ஏதாவது கேட்கணுமா, என் வீட்டில் அவனுக்கு தேவையான காரியத்தை இது பண்ணா, அப்பா எனக்கு ஒவ்வொருத்தரையும் இதை கேட்டு செய்யணும்னு எதாவது இருக்கா? இதே அடுத்து உங்கள் வீட்டில் போகணும்னா, ஏதாவது அவங்க வீட்டிலேருந்து எடுக்கணும்னா என்ன பண்ணுவேன், பர்மிஷன் கேட்கணும். ஆனால் தன்னுடைய வீட்டில் ஆண்டவர் அதே தான், அவருடைய ராஜ்யத்தையே என்ன பண்ணியிருக்காரா நம்ம கையில் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறாரு. நம்ம என்ன பண்ணுறோம், ஒவ்வொரு தடவையும் ஒரு வேலைக்காரனை போல, அப்பா எனக்கு இது செய்யுங்க, அப்பா அதை செய்யுங்க. நீங்கள் ஆண்டவரை சேவிப்பீர்கள் என்றால், ஆண்டவருக்கு ஒருவன் ஊழியம் செய்வீங்கன்னா போதும், பிதாவானவர் என்ன பண்ணுவாரா, கனம் பண்ணுவார். கனம் பண்ணா, அவர் கனம் பண்ணுனா போதும். நம்ம என்ன பண்ணுவோம், சாதாரணமாக நம்ம ஒரு முதலமைச்சரோ இல்லை ஒரு ஆட்சியாளரோ யாராவது ஒருத்தங்க நம்மளை கூப்பிட்டு ஸ்கூலில் நம்மளை கூப்பிட்டு கனம் பண்ணிட்டா போதும், நமக்கு எப்படி இருக்கும், காலரை தூக்கிட்டு சுற்றிட்டு இருப்போம். ஆண்டவர் ஒருவனை கனம் பண்ணுவார் என்றால் நம்ம எதற்கும் என்ன பண்ண மாட்டோம். அதனால தான் சங்கீதக்காரன் அழகா சொல்றார், சங்கீதம் 34:10, சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையுமே என்ன பண்ணாது, குறைவுபடாது. ஒரு நன்மையும் ஒன்றுமே நம்ம என்ன பண்ணுவோம், குறைவை காண மாட்டாய். சகல குறைவுகளையும் கிறிஸ்து இயேசுக்குள் என்ன பண்றாரா, நிறைவாக்குகிற தேவன். நம்ம அப்பா பிதாவின் கூப்பிடக்கூடிய சுவிகார புத்திர ஆவியானவர் என்ன பண்ணிருக்கார், நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்பான்னு கூப்பிட்டாலே போதும், சகலவற்றையும் அறிந்திருக்கிற தேவன். அவர் முதலாவது அவருடைய ராஜ்யத்தை என்ன பண்ணுங்க, தேடுங்கள். தினந்தோறும் நம்ம முதல்ல எந்திருக்கும் பொழுது நம்ம என்ன தேடுறோம், இன்றைக்கு செல்போனை தான் தேடுறோம். உங்களே இல்லை, என்னையும் சேர்த்தா நான் சொல்கிறேன். இந்த செல்ஃபோன் எங்கே இருக்குது, ஏதோ மெசேஜ் வந்துருக்கா, ஆண்டவர்கிட்ட மெசேஜ் வருதா, ஆண்டவர்கிட்ட நம்மளுடைய காரியத்தை ஒரு புதிய நாளை கொடுத்துருக்கிறாரு, ஆண்டவர் நம்ம மகிமைப்படுத்துகிறோம், ஆண்டவருடைய ராஜ்யத்தை தேடுறோமா? இன்றிலிருந்து ஒரு தீர்மானம் எடுத்துக்கோங்க. என்னையும் சேர்த்து நான் ஒரு தீர்மானத்தை எடுத்தே ஆகணும். முதல்ல செல்ஃபோனை காலையில் எழுந்திரிச்சோன்னே செல்ஃபோன் கையில் போகக்கூடாது. நான் எடுக்கிறதுக்குன்னா முதல்ல டைம் பார்ப்பேன், டைம் ஆகி போச்சா அப்படின்னு. எல்லாரும் அதுக்கு தான். ஆனால் எடுத்து அது ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுறது, அந்த செல்ஃபோனை நம்மளை டீவியேட் பண்ணிடுது, நம்மளுடைய நேரத்தை
எடுத்தோடனே ஏதாவது மெசேஜ் வந்திருக்கா, இல்லை அடுத்தது ஏதாவது ரீல்ஸ் வந்திருக்கா, இதை பார்க்க ஆரம்பித்தோம்னா 4 அவுட்டு. முதலாவது என்ன பண்ணுங்க, தேவனை தேட பழகுங்க. தேவனை தேடும் பொழுது இவைகள் எல்லாவற்றையும் அவர் கொடுப்பார். சமாதானத்தின் தேவன் தானே. பவுல் அப்போஸ்தலர் சொல்றார், நீங்கள் ஒன்றுக்கும் என்ன பண்ணாதீங்க, கவலைப்படாதீங்க, எல்லாவற்றையும் குறித்து நீங்க என்ன பண்ணுங்க, ஸ்தோத்திரத்தோடு கூட தேவனுக்கு என்ன பண்ணுங்க, தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் என்ன பண்ணுமா, நம்மளுடைய இருதயத்தை ஆட்கொள்ளும். நம்முடைய இருதயத்தை என்ன பண்ண, சூழ்ந்து கொள்ளும். எல்லாவற்றையும் குறித்து நம்மளுடைய பாரங்கள், கவலைகள் எல்லாம் என்ன பண்ணுங்க, அவர் மேல வைத்திருங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்ன பண்ணுங்க, என்னிடத்தில் வாருங்கள். கர்த்தர் மேல என்ன பண்ணு, பாரத்தை வச்சிரு. ஆண்டவர் மேல வச்சிட்டோம்னா நம்ம என்ன பண்ண மாட்டோம், கலங்கவே மாட்டோம், தேய்க்கவே மாட்டோம், பயப்படவே மாட்டோம். ஏன்னா என்னுடைய பாரத்தை என்ன பண்ணிட்டேன், வச்சுட்டேன். நம்ம என்ன பண்றோம், பாரத்தை நம்ம சொல்றோம், எல்லாம் பண்றோம், ஆனா திரும்ப என்ன பண்றோம், பாரத்தை நம்மளே தூக்கி என்ன பண்ணணும், மேலே வச்சுக்கிறோம். என்னங்க பண்றது, நான் என்னுடைய பாரத்தை நான் தானே சுமந்தாகணும். நம்முடைய குழந்தைய புக்ஸ் வெயிட் தூக்கிட்டு போச்சுன்னா, நீ எங்கிட்ட கொடுப்பான்ட்டு வாங்கிட்டோம்னா அது எப்படி போகும், ஃப்ரீயா ஜாலியாக கையாட்டிட்டு என்ன பண்ணோம், முன்னாடி ஓடும். அதுபோல ஆண்டவர் கேட்குறாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவங்களே நீங்கள் என்ன பண்ணுங்க, என்னிடத்துல வாங்கன்றாரு. நம்ம தான் என்ன பண்ணுறது இல்லை, ரெடியே இல்லை. ஆண்டவரை நம்ம தேடுறதே இல்லை. ஆண்டவரை நம்ம தேடும் பொழுது நம்ம என்ன பண்ண முடியும், கண்டடைய முடியும். கர்த்தரை ஏசாயால வாசிக்கிற கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் கர்த்தரை என்ன பண்ணுங்க, தேடுங்கள். நீங்கள் தேடும் பொழுது அவர் என்ன பண்ணுவார், உங்களுக்கு தென்படுவார், உங்களுக்கு காணப்படுவார். அவர் நம்முடைய வாழ்க்கையில காணப்பட்டார்னா, அவர் நம்முடைய வாழ்க்கையில வந்தார்னா, நம்ம ஒரு காரியத்தை குறித்து என்ன பண்ண வேண்டியதில்லை, பயப்படவே இல்லை. அவர் சமாதானத்தின் தேவன் என்ன பண்ணுவார், சமாதானத்தை கொடுத்தாருன்னா நீங்க உங்கள்கிட்ட இருக்கிறதான பயமெல்லாம் காணாம போயிடும். நம்மள்ட்ட இருக்க அந்த விசுவாசம் என்ன பண்ணு, நம்ம நிரப்பும். நம்ம எதிர்காலத்தை குறித்து நம்ம பயப்படவே மாட்டோம். ஆனா ஆண்டவர் நமக்கு சமாதானத்தை கொடுக்கல, ஆண்டவர் சந்திப்பார்ன்ற ஒரு நம்பிக்கையை நமக்கு கொடுக்கல அப்படின்னா நமக்குள்ள என்ன இருக்கும், ஒரு கலக்கம் இருக்கும், போராட்டம் இருந்து கொண்டே இருக்கும். அது வேண்டாம் தான் ஆண்டவர் சொல்றாரு. என்ன பண்றாரு, நீ என்ன இடத்துல வா, நான் உனக்கு இளைப்பாறுதலை தரேன்றாரு. இந்த கால வேலையில இன்றைக்கு குருத்தோலை ஞாயிறுடைய சத்தியம் நமக்கு என்ன வேண்டாம், கோதுமை மணியானது நிலத்துல விழுந்து சாகாவிட்டால் அது எப்படி இருக்கும், தனித்து இருக்கும். ஆண்டவர் நம்மள்கிட்ட அதுதான் எதிர்பார்க்கிறார். நம்ம என்ன பண்ணணும், ஆண்டவருக்காக செத்தாகணும். ஆண்டவருக்காக நம்ம என்ன பண்ணணும், மரித்தாகணும். ஒரு பக்தன் அழகா பாட்டு, வாழ்ந்தாலும் உம்மோடு தான், மரித்தாலும் உம்மோடு தான், உமக்காகவே நான் என்ன பண்றேன், உயிர் வாழ்கிறேன், உண்மை நான் என்ன பண்றேன், நேசிக்கிறேன். அப்படி நம்முடைய வாழ்க்கையை முற்றிலுமாக நம்ம அவரிடத்தில் நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது, முற்றிலுமாக நம்ம அவரிடத்தில் நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது, கர்த்தர் நம்மை நிரப்புவார், நம்மை வழி நடத்துவார், நம்மை ஆசீர்வதிப்பார் என்பதில் சந்தேகம் இல்லை. கர்த்தர் நாம் இந்த வார்த்தைகளினாலே நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நாம்